இயல்பா தூங்கணும். ஏன்பா சிவனுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளை பெற்றாரு, முருகர் விநாயகர், சரி ரொம்ப சந்தோஷம். முருகருக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன்பா 1 பிள்ளை பெற்றல? இயல்பான கேள்வி தானே. ஏன் பதில் சொல்ல தயாராக இருக்கு? ஒரு குழந்தைங்க தான் அந்த கேள்வி கேட்க முடியும். ஒரு வயசானவன் கேட்பான் அந்த கேள்வியை. 60 வயசுல இந்த கேள்வி கேட்டவங்க யாருன்னா கேள்வி ஏன் கேட்க முடியல? ஞானம் என்பது எங்க இருக்குது? அப்படின்னா இயல்புல இருக்குது. இயல்பு எங்க இருக்குது? கத்துக்காத போது. கத்துக்கும் போது என்ன இல்லை? இயல்பு மாறி போச்சு, ஞானம் இல்லாம. சரி, இதுக்கும் தியானத்துக்கும் மெடிடேஷனுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குதா? ஞானத்துக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? அது யோகக்குடியில் பேச வேண்டிய அவசியம் என்ன? இது நான் ஏன் பேசுறேன்? இப்ப ஞானம்னா இது கொஞ்சம் இயல்பு ஞானம். வந்து பிறந்தீங்க, இருக்கிறத பாக்குறீங்க. வந்து பிறந்தவங்க என்ன பண்றீங்க? இருக்கிறத பாக்குறீங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து நடக்கிறது நீங்க எதோ ஒண்ணு நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நடக்க போறதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நடக்கிறது புரிஞ்சுனா உங்களுக்கு நடக்க போறதும் புரியுது. நடக்கிறதெல்லாம் என்ன? பிறகுறான், இருக்கிறான், சாவறான். இதானே இங்க நடக்குது. நானும் என்ன பண்ணுவேன்? பிறகுறேன், இருக்கிறேன், செத்துருவேன். இதானே உண்மை. நானு நீங்க எல்லாருக்கும் என்னதான் இதை கத்துக்கிட்டு இருக்க, இதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை. இதை புரிஞ்சுனா ஞானியாம வேற ஒண்ணுமே எல்லாம் பிறகுறாங்க, இருக்கிறாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சாவே ஒரு ஞானி தான். இது நீங்க எந்த ஞானமோ மெடிடேஷனோ அதுவோ இதுவோ எதுவும் பண்ண தேவை. கொஞ்சம் முக்கிய விடுதலை, மனபாரங்கள் இருந்து விடுதலை. ஞானம் என்பது இவ்வளவுதான். நான் 40 வருஷமா சுத்தி போய் வந்து சுத்தி எடுக்கணும். உண்மையில இவ்வளவு தாண்டுறேன். அப்ப தியானம் அதுதான் சொல்ல வரணும். அப்போ இந்த ஞானத்துக்கும் இந்த யோகத்துக்கும் எதனா சம்பந்தம் உண்டா? நிறைய. யோகி என்றவர் யாரு? ஞானி என்றவர் யாரு? யோகியால மட்டும்தான், ஒரு அசல் யோகியால மட்டும்தான் ஞானத்தின் உச்சத்தை தொட முடியும். யோகி என்றவர் யார்? அப்படின்னா ஞானத்தை கடந்தவர். ஞானம் என்பது இருக்கிறதுல சுகம் அடைவது, இருக்கிறது நடக்கத்தெல்லாம் புரிஞ்சுன்னு தன் இயல்பை வெளிப்படுத்துறதுன்னா தன் இயல்பை கொண்டாடுவது யோகி. இயல்போடு இருப்பது ஞானம், இயல்பை கொண்டாடுவது யோகம். அப்போ நீங்க யோகம் படி ஆரம்பிச்சீங்கன்னாவே நீங்க ஞானத்துக்கு கிராஸ் பண்ணி தான். நீங்க ஒரு யோகி ஆகணும்னு நினைச்சா என்ன ஆவீங்க? ஆட்டோமேட்டிக்கா ஞானம் அடையாம நீங்க என்ன பண்ண முடியாது? உங்க இயல்பை கொண்டாடுவது யோகம். இயல்போடு இருப்பது ஞானம், இயல்பை கொண்டாடுவது யோகம். இப்போ யோகம் இயல்பை கொண்டாடுறதுக்கானது அப்படின்னும் போது யோகம் பக்கம் போனா நீங்க ஞானம் பக்கம் தானா என்ன ஆகும்? வரும். எப்படி பல்லுக்கு போனா தொண்டைக்கு போவோமோ, பல்லுக்கு போகாம இந்த வாய்க்கு போகாம இந்த உதடு தாண்டாம உள்ள போகுமா? உள்ளவே போகாது. உள்ள இப்ப உங்க டார்கெட் உள்ள போனது தானே என்ன ஆகும்? இது ஞானம், இங்க யோகம். அப்போ ஒரு ஃபுட்டை நீங்க சாப்பிட்டா ஆவீங்க, சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஞானமாயி யோகமாயிட்டு. இப்போ யோகத்தை நீங்க டார்கெட் பண்ணா ஞானத்தை ஈஸியா பண்ணலாம். யோகம் இல்லாம கூட நீங்க ஞானம் ஞானியாக யோகம் இல்லாம கூட. ஆனா உங்க இயல்பு நீங்க உங்க இயல்போடு தான் இருக்கிறீர்களா அப்படின்னு பரிசோதனை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறது யோகம். நீ இயல்போடு தான் இருக்கிறியா இல்லையான்றத தெளிவுபடுத்துவது யோகம். அங்க கொண்டாட்டம் இருக்கிறதுனால, யோகத்துல கொண்டாட்டம் இருக்கிறதுனால நீங்க உங்களை முதல்ல என்ன பண்ணுது அது? அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அழகா தெரியும் இயமம் அப்படின்னு பண்ணிட்டு அஷ்டாங்க யோகத்தை எடுத்த உடனே என்ன பண்றது? இயல்பாக இருப்பது. மனிதன் இயல்பா இருந்தாதான் யோகமே அடைய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியல். நீ என்ன பண்ணணும்? முதல்ல உன் இயல்பை ஆம்பளையா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கணும், பொம்பளையா இருந்தா சந்தோஷப்பட்டுக்கணும். ஆம்பளை பொம்பளையா இருக்கிறதுக்கோ பொம்பளை ஆம்பளையா இருக்கிறதுக்கோ முயற்சி செய்யக்கூடாது. சைவம் சாப்பிட்றோம், சேவை சாப்பிட்றா அதை சந்தோஷப்பட்டுக்கணும். அசைவம் சாப்பிட்றது பிடிச்சிருந்தா அதில் சந்தோஷப்படணும். நீ சைவம் தப்பு அசைவம் தப்புன்னு மாறக்கூடாது. என்பியை விரைக இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் கடலில் பொரிய வருப்பினும் அன்போடு குறைந்த அகன் குறைவார் கன்று என் போல் மணியினை எய்த ஒன்றாதே. ஏமத்தை சொல்லி வைக்கிறாங்க இந்த பாட்டை. ஏன் கறி சாப்பிட்றது ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லி யாரு திருக்குறள் நீ ஒத்துக்க மாட்டேன்னா நான் என்ன முடியும்? இப்போ ஞானம்னா என்ன சொல்ற நீ அப்படின்னா, இந்த புலி எப்படி சைவமா மாறிச்சோ அதுதான் நீ ஞானம்ன்ற. கத்துக்கிறது ஞானமே இல்லைன்ற. கத்துனா அத்தனையும் ஞானம் என்பது உன்னிடத்திலிருந்து தானாகவே வெளிப்படுது. நீ எதையுமே கற்க முடியாது. எத்தனை முறை துடுப்பு போகணும்னு யார் கத்த முடியும்? இப்படி படகு போயிடுங்கிற படகை இப்படி திரும்புது. எத்தனை முறை துடுப்பட திரும்பும்? சொல்லிக் கொடுக்க முடியுமா? எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. தானா புரிஞ்சுக்கணும். ஒரு லேஸ் கட்டுறாங்க, இப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஒரு நூல் வரும், திரும்ப பண்ணா வரும். இப்படி சுத்தினா ஒரு பனியன் வரும். சுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா மேல வரும்.
கை இப்படி வரும், கால் இப்படி பண்ணா வரும், சின்னது வரலாம் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கே அதை புரிந்து கொள்வதற்கான தன்மை இல்லை. எல்லாரும் கற்றுக்க முடியுதாங்க? ஏன் இல்லை? காய்கறி எல்லாரும் கழுவ முடியுதா? ஏன் இல்லை? அப்ப அதுக்கு உண்டான அறிவை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற. உன் ஞானத்துல நீ இல்லை. உன் இயல்பான ஞானத்துல நீ அதை கைவரப்பட்டுச்சேன்னா அதுவாகவே நீ மாறினேன்னா அது உங்களுக்கு என்ன ஆயிடுது? உங்களுக்கு ஈஸியா உங்க இயல்புல நீங்க இருந்தா என்னாவது எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்க இயல்புல நீங்க மாறி இருந்தீங்கன்னா நான் டாய்லெட்லாம் கழுவ மாட்டேன், நான் வந்து உயர் ஜாதி நீங்க நினைச்சிட்டீங்க டாய்லெட் உள்ள சிறப்பா கழுவ முடியுமாண்ணா முடியாது. ஏன்னா ஃபீஸ் பண்ணிட்டீங்க நான் டாய்லெட்லாம் கழுவ மாட்டேன், ஷூ பாலிஷ் பண்ற வேலை என் வேலையே இல்லை, முடி வெட்டுறது அது அவன்கிட்ட வேலை என் வேலையே கிடையாது. அப்படி நீயா ஃபீஸ் பண்ணிட்டு நம்மளால் முடி வெட்ட முடியுமா? நான் ஒரு ஞானி அல்லது ஒரு அசல் மனிதன். யாரோட கூப்பிட்டு கற்றுக்குமா? ஒரு பாண்டி கூப்பிட்டு முடி வெட்ட சொன்னா என்ன பண்ணணும்? கற்றுக்குமா? கற்றுக்கும். ஆனால் வளர்ந்த மனுஷன்கிட்ட கற்றுக்க. இப்போ என்ன ஆச்சு? அதுக்கு தான் என்ன பண்ணிட்டேன்? இயல்பம் அப்படின்னு ஒன்று சொல்லி யோகத்தில் என்ன சொல்றான்? இயல்பை கொண்டாடி. அப்பதான் நீ என்ன முடியும்? யோகம் அடைய முடியும். நீ இப்போ ஞானத்துக்கும் சம்பந்தப்படலை, யோகத்துக்கும் சம்பந்தப்படலை, உன்னை என்ன பண்ண வேண்டியதில்லை. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். இதுதான் என் இயல்புன்னே நீ சொல்லி நிறுத்தேன்னா தப்பு எங்க நடக்குது? உன்னை கொண்டாடுறதுக்கு நீ தகுதி இல்லாத ஆகிட்ட. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? உன்னை முட்டாளாக்கி முடிச்சே நடக்க வச்சோம்னா நிமிர்த்துக்கிட்டே இருந்தா நீ தெரியாம கூட்டப்பட்ட சந்தோஷமே அவனுக்கு போதுமா இருந்தா அசல் சந்தோஷம் ஒண்ணு தெரியாம போச்சு. வாழ்வின் நோக்கம் புரியாத ஒண்ணு காசை தேடி கூட்டுது. ஆனா காதோரம் நினைச்சபடி கதை முடிவை காட்டுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த ஒரு குணம் என்ன ஆயிடுச்சு? நமக்கு மாறிச்சு. பிறக்கும் போது பிறந்த குணத்தோடு இருந்தா நம்ம யாரு? பொம்பளை ஞானி ஆம்பளை ஞானி எல்லாம் கிடையாது. ஞானம்னா ஆம்பளைக்கு பொம்பளைக்கெல்லாம் கிடையாது. இல்ல பொம்பளை ஞானி எல்லாம் கிடையாது. புத்தர் தான் அவங்களுடைய புத்தி யாரும் கிடையாதுன்னா யாரும் கிடையாது. எல்லாருமே என்ன ஆகலாம்? இயல்போடு இருக்கிற அத்தனை பேரும் யார் தான்? பேப்பர்ல வரலாம், பேப்பர்ல வரல, பத்திரிகை எழுதலாம், பத்திரிகை எழுத போனா, புக்கு எழுதலாம், புக்கு எழுத போனா அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் தன்னை கொண்டாடி தன்னுடைய அசல் அறிவை வெளிப்படுத்துறான். அப்ப முட்டாள் அசல் அறிவை வெளிப்படுத்தலையா? அசல் அறிவு தான் அது. ஆனா அவனுக்கு அசல் எது போலி எது தெரியாத அளவுக்கு அவன் முட்டாளா இருக்கான். அவனை ஞானி இல்லாம ஞானி இல்லைன்னு சொல்லாம ஒரு கணம் கூட தன்னை திரும்பி பார்க்கல. கூட கண்ணாடி பார்க்கணும். குரங்கு தன்னை பார்த்த திருத்த பார்க்கணும். ஒரு காடி போட குரங்கு தன்னை பார்த்த உடனே கண்ணாடியில் பார்த்த உடனே தான் பார்த்த உடனே நாம இப்படி இருக்கணும், இந்த இடம் இப்படி இல்லாம தான் நல்லா இருக்குமேட்டு திருத்த பார்க்குறது. ஒரு மனிதன் அப்பதான். ஆமா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களை சுயமா ஒரு முறை பார்த்து திருத்த பார்க்கணும். நீங்க உங்களை திருத்திக்கலன்னா நீங்க யாரும் இல்லை. ஞானி என்ற இன்னொருத்தர திருத்தரவும் கிடையாது. தன்னை திருத்தரவும். ஞானி என்றவன் யாரு? இன்னொருத்தர திருத்தரவும் கிடையாது. தன்னை தான் அர்ச்சிக்கிறது யோகம். தன்னை தான் திருத்துறது ஞானம். தன்னை தான் சரி பண்றதுக்கு என்ன பேரு? இப்போ என்னாச்சுன்னா நம்ம அகைஸ்ட் போயிட்டோம். எங்க இயற்கைக்கு அகைஸ்ட் போயிட்டோம். குழந்தைகளுக்கு நம்ம மண்டையிலாம் சொல்லியிருக்கோம். இப்ப அசல் எது? உண்மையிலேயே கடவுள்னா என்ன? உண்மையிலேயே காரணம்னா என்ன? உண்மையிலேயே உணவுன்னா என்ன? சாப்பாடுனா என்ன? நமக்கு தெரியல. இப்ப சைவ வாசகம் பேசிக்கிறோம். சாப்பாடு முதல்ல என்ன? உயிர் வாழ்றதுக்கு நம்ம என்ன வேணும்? ஒரு ஃபுட்டு திர உணவு நமக்கு தேவை. எதை நம்ம சாப்பிட்டுக்கலாம்? நமக்கு எதெல்லாம் ஜீரணமாகுதோ அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுல யாரோட தலையில வச்சுக்கலாம்? அவர் சொல்றோம், இவர் சொல்றேன். நான் சம்பாத்தியம் என்ன வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபுட்டை தேர்ந்தெடுக்க முடியும். 450 ரூபாய் ஒரு ஆட்டுக்கறி விற்குதுன்னா 450 ரூபாய் என்னால வாங்க முடியாது. 40 ரூபாய்க்கு ஒரு கிலோ காய் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டோட மினரல்ஸ் மீட்டும் ஒன்னா சில பேர் சொல்றாங்க சோயாவில் இருக்குது, அதுல இருக்குது. சரி சொல்லிட்டோம், இதெல்லாம் வச்சுக்க. அங்க வெட்டத்தினால துடிக்குது, இது வெட்டத்தினால துடிக்கல, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாம். மற்றவன் சொல்றதுக்கு எனக்கு அவன் யாரு? முதல்ல அவன் சொல்லிட்டோம். எனக்கு என் சம்பாத்தியம் என்ன, நான் என்ன சாப்பிட முடியும், யார் தேர்ந்தெடுக்கணும்? இப்ப இதுல நான் சிறந்தவன் மட்டமானவன் யாரா இருந்த? நான் கறி சாப்பிட்டு நான் மட்டமானவன், இல்ல நான் பருப்பு சாப்பிட்டாலும் நான் உயர்ந்தவன் என்ன இருக்கா? இல்ல, அது என்னோட சம்பாத்தியத்தையும் என் தேவையையும் என் ஆசையும் சார்ந்து மட்டும்தான் இருக்குது. இதனால நான் சிறந்தவன் மட்டமானவன் இருந்தேன். மொத்தம் அதனால சாப்பிடணும். நான் வந்து கறியை சாப்பிட்றதுல நான் செய்வி. அவர் கறி சாப்பிட்றாருனால அவர் மட்டமானவரா? அவர் உணவு அது அவருக்கு. மான் சிறந்தது, சிங்கம் தப்பா? தப்பு கிடையாது.
மான் அது அழகுல அது, சிங்கம் அது அழகுல அது. மான் சிங்கம் தான் சரி, மான் தப்புன்னு சொல்ல முடியாது. மான் தான் சரி, சிங்கம் தப்புன்னு சொல்ல முடியாது. மனிதர்கள் உணவுகளை தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு ஒருத்தர் கோதுமை தான் சாப்பிட்றான், ஒருத்தன் ஒட்டகோப்பாடு தான் சாப்பிடுறான், ஒருத்தர் மாட்டுப்பாடு தான் சாப்பிடுறான், ஒருத்தர் மாட்டு கறி தான் சாப்பிடுறான், அவங்க விருப்பத்துக்கு சாப்பிடுறான். இப்போ இதில் ஞானம் இங்கே எங்கன்னா சம்மந்தப்படுதா? ஞானி எதனா சம்மந்தப்படுதா? குறிப்பிட்டு சொல்றது யாரா இருக்காங்களான்னா, ஒரு அசல் ஞானம் அடைந்தவனுக்கு ஞானி மட்டும் இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா இயல்புல இருந்தா அவன் மனிதன், அதுதான் ஞானி. அவன் என்ன பண்ணா, அவன் இயல்புல அவன் இருந்தான். இப்போ இயல்புலேயே இல்லாதவன் தான் நம்ம சொல்லுறோம் ஞானி. யார் நம்ம சொல்லுகிறோம் ஞானிட்டு? இயல்பே இல்லாத இயல்பற்ற ஒரு மனிதனை. என் இயல்பு தன்மையை பார்த்து நீங்க என்ன ஞானி அங்கீகரிக்க பொறுத்தே இல்லை, என் இயல்பற்ற தன்மைகளை பார்த்து தான் நீங்க என்ன ஞானி அங்கீகரிக்க. என் இயல்பு என்ன? வேலை சொல்ல கொண்டு வேலை வச்சுட்டு போகிறது என்னுடைய இயல்பா இல்லை. ஆனால் இதை பார்த்து தான் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க போறீங்க. சூப்பர், நல்லா பேசுறாரு, வேலை சொல்ல போட்டுருப்பாரு, கொண்டு பேசுறாரு, போட் போட்டுருக்காரு, இல்லை இங்கிலீஷ் பேசுறாரு, இல்லை ஹிந்தி பேசுறாரு, இல்லை தமிழ் பேசுறாரு, மொழி பற்றி வளமையா பேசுறாரு. இது வச்சுதான் என்ன பண்ண போறாங்க? நான் புரிஞ்சு வச்சு நீ இப்போ நான் என்ன பண்ண போறதில்ல. எங்க இந்த வேலை செய்ய பேசுனா கொஞ்சம் கேட்சபிளா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஆனால் இயல்பு நான் யாரு? நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் லுங்கி கட்டுவேன், நான் வேஷ்டி போடுவேன், நான் சட்டை படம் கொடுப்பேன், நான் நாம வச்சுப்பேன், என் பட்டை கொண்டு ஏன் இஷ்டம், என் விருப்பத்தை நான் என்ன பண்ணுவேன், என்ன கொண்டாடுவேன். குளிர் அதிகம் வச்சு நான் மஃப்ளர் போட்டு கட்டிப்பேன், தேவைப்பட்டா மொட்டை வச்சுப்பேன், தேவைப்பட்டா முடி வெட்டிப்பேன், எல்லாம் என்ன இஷ்டம். என்ன தேவைப்பட்டா ஷேவ் பண்ணிப்பேன், தேவைப்பட்டா ஃப்ரிட்ஜ் பில் வச்சுப்பேன், ஏன் இஷ்டம். நான் அங்கீகாரம் வாங்குறதுக்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தர் கோல் வச்சு தான் நான் சொல்றேன் ஞானி ஆகிடுவானா. நான் அப்படிதான் கொண்டாடிட்டு போய் சொல்லியிருந்தாலும் அவனுக்கு தெரியும் அவன் கொண்டாடினான்னா இல்லையா. யோகம் என்ன பண்றது இல்லை, எந்த படத்தளத்துக்கும் அலோவ் பண்றதே இல்லை. யோகம் உங்களுக்கு டார்கெட் ஆனால் ஞானம் உங்களுக்கு சாதாரண விஷயம். யோகம் உங்களுக்கு டார்கெட்னா ஞானம் என்ன ஆயிடுது? அல்பமான விஷயம் ஆயிடுது. நீங்க இயல்புலேயே நீங்க ஞானம் ஆயிட்டு. இப்போ எல்லாருமே ஒத்துக்கு கொடுத்தாங்க, சமையல் சாப்பிடுறீங்க, உள்ள போட்டவொடனே உப்பால் எதிர்க்கிறீங்க. ஆனா ஒரு சராசரி மனுஷன் அப்படி செய்யறது இல்லை. கல்யாணம் வந்துடும், அம்மா மாமனார் சம்மந்தியோட கல்யாணம் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு குழந்தை என்ன பண்ணும் சொல்லும், அங்க ஒரு குழந்தை உட்கார்ந்து என்ன பண்ணும், விட்டு போயிட்டு உப்பு எனக்கு வேணாம். ஒரு ஞானியும் அதை தான் செய்வோம். யாரும் உங்களால ஒத்துக்க முடியுது? குழந்தை ஒத்துக்க முடியுது. எருமகடை வயசு இது புரியலையா? உப்பா இருந்தா என்ன? சம்மதி வீட்டுல சாப்பிடுற கம்மன் சாப்பிட முடியாது. அவங்களால குழந்தை திட்டத்து இல்லை, இது குழந்தை வச்சு சாப்பிடு. யார் சரி இப்போ? இந்த குழந்தையா, இந்த ஞானியா, இந்த திருத்துறை, இந்த அம்மாவா, இந்த திருத்துறை கூட. இப்ப நீங்க யாரை சொல்ல போறீங்க சரிட்டு? சமூகம் யாரும் அங்கீகரிச்சிருக்கு? அந்த அம்மாவை அங்கீகரிக்கு. அப்ப அம்மாவா அது ஞானமாவானா? அவனுமே ஆகாது. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட படங்கள்லாம் நீங்க சொல்லுங்க, லிஸ்ட் அவுட் பண்றாங்க அடையாளம். நான் சொல்றேன், நம்பர் 1 ஃப்ராடு தான் நீங்க ஞானின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. எப்படி நீங்க ஞானத்துல இருக்க முடியும்? யாரு ஃப்ராடோ அவனை தான் நீங்க ஞானின்னு சொல்றீங்க. நீங்க எப்படி உங்க இயல்பை கொண்டாட முடியும்? யோசித்து பாருங்க. இப்ப சமூக ஒழுக்கம் என்ன சொல்லுது? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? என்ன பண்ணுங்க? நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? அந்த சாப்பாடு நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்ப நீங்க உப்பு நிறைய இருக்கும்போது அந்த சமையலுக்கு திருந்துவாரு. என்ன பண்ணுவாரு? டேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா போட்டுருவாரு. உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அண்ணன் அவர் திருத்திக்குவாரு. எல்லாம் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் எங்க இருக்குது? குழந்தைக்கு ஞானிக்கு என்ன இருக்குது? ஆனால் நீங்க யாரை கவனிக்கணும்? ஞானியும் குழந்தையும் கவனிக்கணும். கவனிச்சா என்ன ஆக போறீங்க? நீங்க சரியாக போறீங்க. இப்போ ஞானி என்றவன் நீங்க சரியாகிறதுக்காக இருக்கிறவனா இல்ல அவன் சரியா இருக்கிறானா? ஞானி சரியா இருக்கு. ஞானி யாருக்காகவும் சரியா இருக்கக்கூடாது, அவனுக்காக அவன் சரியா இருக்கும். இப்போ ஞானி எப்படி இருக்கணும்? ஞானம் என்ன? தன்னை தான் புரிந்து கொண்டு தனக்கான ஒரு வீட்டு கொடுத்தலே அங்க இல்லை, நீ பின்ன மறந்துதான் போயிடணும். ஏன்னா என்ன போட்டா குப்பை மாதிரின்றாங்க. ஏன் அவன் குப்பை மாதிரி சொல்றான்? பொண்ணு வந்து போட்டது குப்பை, அது என்ன சொல்ல முடியும்? குப்பம் தான் சொல்ல முடியும். அதை நான் வேற மாணிக்கம் சொல்ல முடியும். நான் பசியோடு இருக்கிறேன், நீங்க எனக்கு மாணிக்கத்தை வந்து வைக்கிறீங்க, நான் என்ன செய்வேன்? ஆஹா சூப்பர், மாணிக்கத்தை தந்தார், நான் சாப்பிடுறேன். ஆனா ஒரு ஏழை பழுது வந்து கொடுத்தா நான் எதை சாப்பிடுறேன்? என் பசிக்கு யார் என்ன கொடுக்கணும்?
அதை விட்டு நீங்க அப்ப நீங்க ஞானம் இருக்கிறீங்களா? ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் நான் வச்சுக்கிறேன். அசல் இயல்பு என்ன பண்ணும்? இயல்பு கொடுக்கவும் கொடுக்காது. எப்போ வறுமை இங்க இல்லைன்னா எடுக்க முடியுமா? இங்க இருந்த அப்ப கொடுக்க மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணல? அப்படின்னா இல்ல ஞானம் இல்லை, இயல்பு இல்லை, இயல்பு தான். ஞானத்தோடு இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தெரியும். அப்படி ஒரு கேள்வியை எழுப்பது வரைக்கும் சூப்பர் இல்லை. ஞானம் ஒரு கேள்வி கேட்டு நீங்க பாக்குறீங்க, வீடியோலயோ இல்லை தேவையோ பாக்குறீங்கன்னா நீங்க என்ன ஆயிடணும்? இது கேட்டதான் ஆகணும். நீங்க ஆகணும் பேசினதுக்கு லாபம். நீங்க எல்லாம் பேசுற மாதிரி நீங்களும் கேட்டு வேண்டி தான் நானும் பேசினேன் வேண்டி தானே நானும் சொல்ல போறேன். பாவம் நீங்க உங்களுக்காக ஐயோ பேசினார் எதுக்காக பிறந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவிகளை கட்சி வச்சுருக்கேன். அப்ப பேசுனாரு நான் எத்தனை நான் யாரா இருக்கணும்? ஒரு பாவியா இருக்கணும். கல்லுல சாமி கும்பிட்டு கல்லுல சிலை வச்சு சாமி கும்பிட்டு வச்சுன்னு சொல்லியிருக்கலாம். இது ஒரு உருவகம்னு சொல்லி வச்சுன்னா தத்துவம் வச்சு வெளிப்பாடு தெரியும். ஓம் நமோ நாராயணா நான் தான் சிறந்த மடையன் அப்படின்னு அர்த்தம். அது மீனிங் வேற. இங்க ஞானிக்கு எப்படிதான் புரியுது? அடையனே குழந்தைமா இப்படி பேசிட்டு இருக்கு தன் இயல்பை கெடுத்துக் கொள்வதற்காகவே இயல்பு ஒரு மார்க்கம். எண்ணம் எல்லாம் நெஞ்சம் எல்லாம் காமம். உள்ள ஒரு உண்மை சொன்னா நேசிப்பையா அதுல சொல்வார். மனசெல்லாம் கார்த்திகை தான் சொல்லுவார். நாய் தேர்ந்தெடுக்குது கார்த்திகை மாசத்தையும் மார்கழி மாசத்தையும். உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? அந்த நேரத்தை மாற போட்டுருக்கேன் முட்டார் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு ஞானி மட்டும்தான் இந்த முட்டாள் முடியும். ஒரு நாய் என்ன எந்த மாசத்தை தேர்ந்தெடுக்குது? கார்த்திகை மாசத்தையும் மார்கழி மாசத்தையும் தேர்ந்தெடுக்குது. ஏழை 6 அறிவு விட்டு அறிவு தர கார்த்திகை மாசத்தை தேர்ந்தெடுத்து மாலை போட்டுருக்கீங்க வாங்க. காலத்திலே சிறந்த காலம் எது? மார்கழியும் மார்கழி மாசம் ஒரு சொல்லுது. மார்கழி பக்கத்துல இருக்குது நியரஸ்ட் கார்த்திகை மாசம். ஏன் அதை போய் மாலை போட்டுருக்குன்னா நான் இயல்பானவனே இல்லை. எல்லா அலங்காரங்களும் செய்து கொள்கிறேன். யார் இல்லை. நான் சொல்ல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறேன்னு புரிஞ்சு வச்சுக்கோ. அலங்காரம் பண்ண முடியாது, சட்டை படம் வெளியே முடியாது. ஞானி நான் எல்லாத்தையும் கட்டி போட்டு டெய்லி மிஸ் நான் தான் ஞானி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறது இல்லை ஞானம். உடனே நீங்க நான் இயல்பை பட்டாரு, நான் பிறகும்போது ட்ரெஸ்ஸே இல்லாம வந்தேன், நான் ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னா அதுவும் கூட ஞானம் இல்லை. ஏன்னா இங்க என்ன இருக்குன்றதையும் புரிஞ்சுங்க. வாழ்றதுக்கான அறிவு என்ன பண்ணி வச்சிருக்காங்க கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்குது? குளிர் வந்தா போத்துணுன்ற அறிவு நமக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம அறிவால் வளர்ந்துருக்கிறோம். நம்ம செயல நாகரிகத்தால் நாம் வளர்ந்துருக்கிறோம். செயலால் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஒருவனுக்கு ஒருத்தின்ற முறையினால் நம்ம வளர்ந்துருக்கிறோம். இப்போ ஞானம் வந்து இயல்பாகவும் இருக்கணும், சமூகத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க சரியா இப்போ என்ன டார்கெட்டுன்னா உங்களுக்கு யோகம் டார்கெட்டு யார் வச்சுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யோகி கிட்ட நீங்க போனா நீங்க ஞானமா அடைய முடியும். ஞானமா யாரா போய் இப்போ ஞானி இப்ப யார்? நீங்க யோகி யார் யோகி போறீங்க? யார் ஞானி போறீங்க? ஞானி யார் இப்ப சொல்லுங்க. நீங்க ஞானி யாரா பாக்குறீங்களா? நீங்க ஞானியை பாத்தீங்களா? நான் சொல்ற வரையத்துல ஞானியை பார்த்துக்கிட்டா நீங்க பார்த்துக்கிட்டா நீங்க பாத்தீங்க நீங்க 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 2 பேரும் விசேஷம் என்ன பாக்குறீங்க? நீங்க அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறது. நான் ஞானி எனக்கு தெரியும். நீங்க என்ன ஆகணும்? இப்போ நீங்களும் ஞானியா நீங்க பாருங்க, தப்பு இல்லை, அதை பார்த்துக்கோங்க. அது உங்க இஷ்டம், எப்படா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்றேன்? அப்படியே பேசுறேன், கக்கறை இல்லை. என்ன சொல்றேன்? பொய் சொல்றேன், பேருக்கு ஏற்ற பேர் கரெக்டாக நீ என்னால என்ன பண்ண முடியல, சகிச்சுக்கிட்டு வானா ஒரு புக் எழுதுறேன் நல்லா இல்லை ஏன்னா அப்படி சொல்லுவாங்களா? முகஸ்துதி பேசுவாங்க, சூப்பர் தான் சொல்லியிருப்பாங்க. நான் பண்ணிருக்காங்க அவங்கள முட்டாளாச்சுப்பாங்க. நான் என்ன பண்றது இல்லை. இல்லை நீங்க அவ்வளோ கஷ்டமாங்க. நான் உங்களுக்கு நேராக கேட்குறேன், என்ன கஷ்டமா? ஏன் கேட்குறேன்? நான் புரிஞ்சுக்க பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்படுறாரோ, அது கூட கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாரோ, நான் என்ன பண்ணுறேன்? இதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனால் நாகரீகமாக பேசுகிறாங்களாமா, அவங்க உள்ள விருப்பு தனியாக வந்துச்சு, அதை வந்து உட்காரலாம் சரி டமான்னு போடுவாங்க. அப்போ வாழ் சொல்றாங்க, போல் சொல்றாங்க, செயல் என்ன பண்ணிடும்? அதுதான் அந்த ஞானியால. அவையால ஒரு ஞானிக்கு
உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன வேணா இது வேணா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறத இட்டமுடன் அப்படின்னு சொல்றாங்க. முப்பழமோடு பாருங்க முகம் கசக்கிடுவாராயில் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு. என்ன வேணா எனக்கு பொய் வானா, போலி வானா, தௌரிதாட்சண்யம் வானா, ஏமாத்த வானா, இருக்கிறபடி இரு, நான் கொண்டாட்டு போறேன். நீங்க வெளிக்கட்டா பிள்ளைகிட்ட போய் பிள்ளை நீ முள் இல்லாமல் இருந்து சொல்ல முடியுமா? ஒன்று அது மாத்திக்குமா? ஐயோ நீ வந்து முள் இல்லாமல் சுற்றி உடனே தன்னை முள்ளெல்லாம் வச்சுக்குமா? இது ரோசாவே நீ ரொம்ப அழகா இருக்க, உன் செடியில் இருக்கிற முள்ளுங்கெல்லாம் நல்லா இல்லை, நீ எடுத்துன்னு சொன்னா கத்துக்குமா? அதனால அது நான் ஒன்றாவா இல்லை. நீ உன் இயல்புல இருந்தேன்னா நான் என்ன சொல்ல மாற முடியும்? உன் இயல்புக்கு அப்புறமா என்னால் மாற்ற முடியாது. ஆனா உன் இயல்பு வரையும் என்னால் மாற்ற நான் என்ன செய்ய முடியும்? உங்க இயல்பு வரை திரும்புறதுக்கு என்னால செய்ய முடியும். ஆனா உங்க உயர்வு நீங்க காதல சுவாசிகள் நான் கற்றுக் கொடுக்க முடியுமா? கையில பாருங்க நான் கற்றுக் கொடுக்க முடியுமா? கையில பாருங்க ஒரு வாட்டம் தரம் மேல கையில பார்க்க முடியும். கையில பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா அம்மா நீங்க தொண்டு கை விட்டு கண்ணில் கையில கண்ணில் பார்த்து நான் சொல்ல முடியுமா? நானே யாரா செய்ய முடியுமா? யாரா சொல்லிக் கொடுக்க முடியுமா? இயல்புக்கு அப்பாற்பட்ட யாராலையும் செய்ய முடியாது. ஆனா நீங்க இயல்புக்கே திரும்பலன்னா நான் என்ன செய்ய முடியும்? இயல்புக்குனால திருப்ப முடியும். அப்போ ஒரு குரு அப்படின்ற என்னத்துக்கு கஷ்டப்படுத்துறான் அப்படின்னா உங்க இயல்புக்கு உங்களுக்கு அடையாளப்படுத்த. ஒரு குரு என்னத்துக்கு பேசுனீங்கன்னா அப்படிங்கன்னா உங்களுக்கே அடையாளப்படுத்த. தன் சுயங்களை ஏன் அவன் இருக்கணும்? அதுக்கே தன்னை மாத்திக்கணும். தன்னை மாத்திக்கணும் எப்படி குருவா இருக்க முடியும்? ஆளுக்கு ஒரு முகம் காட்டுற குருவா இருக்க முடியுமா? அப்போ தன்னை புரிஞ்சிருக்கணும். தனக்கு நான் இயல்புல இருக்கணும்னா இல்லையா? நான் சொல்லுவேன் ஐயா இது சட்டை போட்டு வச்சு நீங்க பாக்க இதே இயல்பு இல்லை, நான் சட்டை போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். அப்ப என்னால பேசும்போது என்ன ஆயிடும்? நான் என்னுடைய பத்தின விஷயங்களா என்ன பண்ண போறேன்? வெளிப்படையா சொல்ல போறேன். அப்படி நீங்க உங்க இயல்பிலேயே நீங்கள் இருந்தால் கடவுளும் உங்களுக்கு புரியும். இயல்பின் உச்சத்துல தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். கடவுளை புரிஞ்சுனா நீ யாரா இருக்கணும்? லிஸ்ட் அவுட் பண்ண யாரெல்லாம் ஞானம் அடைய முடியாது. காடு தேடி போனா ஞானம் அடைய முடியாது. காடு அங்க இங்க மலை முகட்டுலாம் போய் பார்த்தா என்ன பண்ண முடியாது? ஞானம் அடைதல் அப்படின்னே சொல்றாங்க. யோகம் அடைதல்னு சொல்லாம ஞானம் அடைதல்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஞானம் சரி, ஞானம் அடைதல் ஏன் யோகத்தை சொல்லி வச்சுக்கிறோம்? ஒரு யோகி ஞானம் அடைதல்ன்றதுக்கு அப்புறமா கொண்டாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இருக்கிற வாழ்க்கை தான் அவனுக்கு கொண்டாட்டமானது. அது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? வாழ்க்கை கொண்டாட்டம் இல்லை. இன்னும் அதுனால நீங்க வாழ்க்கையில் கொண்டாட்டமா இருக்க முடியாது. இன்னும் படிச்சாலும் நீங்க வாழ்க்கையில கொண்டாட்டமா இருக்கு. இன்னும் சம்பாதிச்சாலும் நீங்க வாழ்க்கையில கொண்டாட்டமா இருக்க முடியாது. உங்க இயல்புக்கு திரும்பி உங்க இயல்பின் ரகசியங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொண்டாட்டமா இருக்கலாம். இயல்புல ரகசியங்கள் இருக்குது. உங்க இயல்புல அதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. சாப்பிட்டா சிரிச்சு அது பெரிய அதிசயம். அது இது புரிஞ்சிச்சுனாக்கா யாரும் கிட்ட வந்து சொல்ல முடியாது. கரிசாமி அது ரொம்ப விசேஷமா இருந்தது, அது நல்லது இல்லை, அது ஒரு உயிர் சிரிச்சுக்கிறீங்க பாவங்க நீங்க செய்ய பதுக்கு தேசத்துல சொன்னாரு. ஏன்னா ஒரு மகான் அவர் விட்டாரு. கழிச்சு கிட்ட போனேன் நான் துட்டு கொடுத்தேன் அப்படின்னு நல்லா துட்டு அவர்கிட்ட கொடுத்த நம்ம பொட்டி கடை வச்சு பாய்ச்ச கூடாது. சிரிப்பீங்க. அது முன்னாடி என்ன பண்ண மாட்டீங்க? அப்படி ஒரு சிரிப்பு உங்களுக்கு ஏன்னா எதை சாப்பிட்டா பித்து தெரியுங்க. எவ்வளோ கடன் வாங்கிட்டு இந்த ஒரு 10,000 கடன் வாங்கி அவங்க நல்லா தான் வந்துடலாம். என்ன ஆகிட்டு போகணும்? அதுக்கு ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணி திரும்ப காலில் விட அப்புறமா நீ தூக்க மாட்டி சாப்பிட்ற. அது அப்புறப்பட்ட விஷயம். இப்போதைக்கு என்ன பண்ணேன்? காலில் 10,000 ரூபாய் கொடுத்து ஜோடியாக இருக்குது காலில் விட. அவன் நல்லா தான் இருக்கும். அவன் அதான் நீங்க தான் செய்யற ஞானம்னாக்கா அவர் இப்படி இருக்காரு. அவர் கூட்டம் அவங்க போன லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்குது. ஒரு பெருசா லிங்கத்தை கட்டி பொன்னாடி சாதிச்சிட்டாரு. நீ உன் இயல்பு நீங்க தான் உன் புத்திக்கு புரியும். ஏன்னா கடவுள் அவ்வளோ பெரிய லிங்காச்சனா வருவாரா? அது காப்பட்டி பச்சை தான் செய்வார். அதுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு இந்த பொண்ணு அதை முடிஞ்சு சக்தி கொடுத்து செத்து போட்டாங்கன்னா அது கடவுளாக இருக்க முடியுமா? அதிகமானா எனக்கு அப்படி யோசிப்பேன். ஃபவுண்டேஷன் சும்மா பேச்சு. ஞானம்னா என்ன? இயல்போடு இருந்தால்தான் உங்களுக்கு சுற்றி இருக்கிற முட்டாள்தான் தெரியும். நீ இயல்பா இல்லை, நீ லட்சியம் இருக்கு. அப்ப எதிர்க்கிறவனா என்ன பண்ணிருப்பா? நீ ஒரு நடிகர், மகா பெரிய நடிகர். எதிர்க்கிறவன் நடிகனா அவங்க 2 நடிகனும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடிய மாதிரி 2 முட்டாளும் சேர்ந்து ஆட வேண்டியதுதான்.
நீ சூப்பர் நானுடுவேன் அவன் சூப்பர் இப்படி பண்ணா அது அதுக்குவேன். அவர் இப்படி பிடிச்சாருன்னா எனக்கு அப்படியே உள்ளது இன்னொன்னவும் ஆயிடுது. அவருக்கு இப்படிடா உங்களுக்கு இன்னொன்னவும் ஆயிடுது. அட பைத்தியம் என்ன அப்படியே ஆக முடியும்? அங்கே போனால் அப்படியே உள்ளாடும்.